विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् இப்படி சொல்லி வெறும்னு நம்ம பண்ணியதான பாபங்களோ அல்லது நாம பண்ணியதான கெட்ட காரியங்கள்னால வரக்கூடியதான விளைவுகள் மட்டும் நம்மளை விட்டு போகும்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு இது இல்லாம தனியா பலங்கள் இருக்கு. என்ன, நீங்க அந்தணர்களா பிறந்திருந்து நீங்க இத சொன்னீங்களேயானால் வேதாந்தகோ பிராமணா சியாது விஷ்ணு நாமத்துல சில வருஷங்கள் அப்படியே படிச்சுட்டுமே இருந்தாலும் வேதாந்தம் தானா நம்மளை தேடி வரும். கத்திரியோ விஜயி பவே, கத்திரியா இருக்கிறவன் ராஜா வந்து ராஜ்யத்தை ஜெயிச்சு பெரிய ராஜா எல்லாத்தையும் ஜெயிப்பான். வைசிய தன சமிருத்த, வைசியரா இருக்கிறவன் நிறைய சமிருத்தியாக போருங்கிற அளவுக்கு மனசுல நிம்மதி வர அளவுக்கு ஒரு தனதானியங்கள் அவருக்கு வந்து சேரும். சூத்ர சுகமவா புனியாத், அவனும் படிச்சாரையானால் அவனுக்கும் இருந்ததான ஒரு சுகம் ஏற்படும். கேட்டாலே போரும் அவனுக்கு அப்படின்னு விசேஷமாக சொல்றார். இப்ப பாஷ்யம் பார்ப்போம். வேதாந்தானாம் உபனிஷதாமர்த்தம் பிரம்ம கச்சதி அவகச்சதி வேதாந்தகா. வேதாந்தம்ங்கிறத அது என்னதுன்னு, வேதாந்தம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? உபனிஷத்துன்னு அர்த்தம். நான் வேதாந்தம் வாசிக்கிறேன்னா உபனிஷத்து வாசிக்கிறேன்னு அர்த்தம். உபனிஷத்துக்கள் தான் வேதாந்தம்னு பேர். சூத்திர பாஷ்யம் அது சாஸ்திரம். வஸ்துதா வேதாந்தம்னா வேதத்தினுடைய முக்கியமான பாகங்கள், வேதங்களுடைய சாரங்கள். அந்த வேதத்தினுடைய சாரங்கள் உபனிஷத். ஒரு மாமரம் இருக்கு, அந்த மாமரத்தினுடைய சாரம் இது அந்த மாம்பழம். அந்த மாமரம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் அந்த அன்னத்தை எடுத்துட்டு வேறு வழியா அதை ஃபில்டர் பண்ணி சுத்தம் பண்ணி அது சாரமாக கொண்டு வந்து அந்த காயில விடுறது. பிஞ்சு காயாய் அதுக்கப்புறம் பழுத்து அந்த பழமானது நம்ம சாப்பிட்டிருக்கோம். அது மாமரத்தினுடைய முழு சாரம். அதே விதமாக வேதங்களுடைய சாரம் இது வேதாந்தம், உபனிஷத்துகள். அதனுடைய அர்த்தம் என்ன என்று புரிந்து கொள்வதற்காக சூத்திர பாஷ்யம். இதுதான் அர்த்தமா இன்னொரு அர்த்தமா என்ற பல சந்தேகங்கள் வர அந்த சந்தேகங்கள் எல்லாம் குறைந்து இதுதான் அர்த்தம் என்று தீர்மானம் பண்றது நியாயமாக மனனமாக சொல்லக்கூடியதான சாஸ்திரம் அது சூத்திர பாஷ்யம். அதையும் புரிந்து கொண்டு தீர்மானம் பண்ணி அதை மனசுல ரசித்து ரசித்து அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்டது நிதித்தியாசன ரூபமா இருக்கிறது பகவத்கீதை. சிரவணம் உபனிஷத்துகளை, மனனம் சூத்திர பாஷ்யத்தினால், நிதித்தியாசனம் ஆனந்தமாக அதை அனுபவிக்கிறது பகவத்கீதையினால். அதனால பகவத்கீதையை நொற்று பண்ணணும். வயசான காலத்துல தனக்கு தானா ஒவ்வொரு ஸ்லோகத்தையே ரசிச்சு அப்படியே சேர்ல உட்கார்ந்து ஒரு 1 hour ஒரு நாளைக்கு ஆயிடும். ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளவு ரசமானது இந்த பகவத்கீதையில. மற்ற எல்லா சாஸ்திரமும் எல்லாமும் ஞாபகம் வரக்கூடியதாக அந்த பகவத்கீதையை அமைச்சிருக்கார் வியாசாச்சாரியர். எந்த வியாசாச்சாரியர் வேதங்களை 4ஆ பிரித்தாரோ, எந்த வியாசாச்சாரியர் சூத்திரங்களை எழுதி சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்தாரோ அவரே பகவத்கீதையை நமக்கு அழகா கொடுத்திருக்கார். ஆகையால் இப்படி இந்த வேதாந்தங்கள்னா உபனிஷத்துகள். வேதாந்தானாம் உபனிஷதாம், உபனிஷத்துகளுடைய அர்த்தம் என்ன? உபனிஷத்துகள்லாம் சேர்ந்து என்னத்தை சொல்றது? பிரம்மா. உபனிஷத்துகளுக்கு அர்த்தம் என்ன? பிரம்மம். எல்லா உபனிஷத்தும் சேர்ந்து ஒரு முனையாக எதை உபதேசம் பண்றது? பிரம்மத்தை உபதேசம் பண்றது. எதை அறிந்தால் உங்களுக்கு மறுபிறவி இருக்காதோ, எதனால் மனுஷன் சகல க்ஷேமத்தையும் அடைகிறானோ, எதனால் பகவானுடைய திருவடியை தான் ஒன்றாக அனுபவிக்கிறானோ, எதனால் தன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான ஆத்ம ஜோதிஷத்தை அறிகிறானோ, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் உபனிஷத்துகளுடைய அர்த்தம் பிரம்மம். கச்சதி அவகச்சதி, அதை அறிகிறான் வேதாந்தகன். கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு முதல ஸ்லோகம். இது வச்சனாத் ஜபகர்மணா சாட்சாத் முக்தி சங்காயாம். ஜபம் எனக்கூடியதான செயல்னால சாட்சாத் முக்தி வருதோ என்ற ஒரு சந்தேகம் வந்தால்
கர்மணாம் சாட்சாத் முக்தி ஹேதுத்வம் நாஸ்தி. கர்மமானது டைரக்டா முக்தியை கொடுக்காது. ஆனா எப்படி? ஞானேன இவ மோட்சா இது தரிசயிதும், ஞானத்தினால்தான் மோட்சம் அப்படிங்கிறதுக்காக தான் வேதாந்தகோ பிராமணஸ்யாத்யுக்தம். வேதாந்தத்தை அறிந்து பிராமணன் சேமத்தை அடைவார் அப்படின்னு. அப்ப கர்மாக்கள்லாம் எதுக்கு? நாங்கெல்லாம் சந்தியாவதனம் விட்டுறலாமா? இது பண்ணாதீங்க. கர்மணாம் அந்த கரண சுத்தி துவாரேன மோட்ச ஹேதுத்வம். நீங்க பண்ணக்கூடியதான ஜபமோ நாம பாராயணமோ மற்ற எல்லா செயல்களோ, வரலட்சுமி விரதம் இது போல விரதங்கள்லாம் பண்றோமா இல்லையா? இந்த விரதங்கள்லாம் என்ன பண்றது? மனசுல இருக்கக்கூடியதான அழுக்கை போக்கடிக்கிறது. அந்த கரண சுத்தி துவாரேன, அந்த கரணம் சித்தம் அதுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களை, அது அழுக்குகளையும் எடுத்து அழித்து. அழுக்குகள் நாம காமக்ரோத லோபமோகம்னு சொல்றோம். சைவ சாஸ்திரத்துல ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம்ங்கிற எல்லாம் ஒண்ணுதான். அவித்யா மலம், அரியாத்தனத்தினால் ஏற்பட்டதான மலம். அப்படிப்பட்டதான அவைகள்லாம் அந்த கரண சுத்தி துவாரேன மோட்ச ஹேதுத்வம். அப்படி எங்க சார் சொல்லிருக்கு? கஷாய பக்தி கர்மாணி ஞானந்து பரமாகதி. கஷாயே கர்மபி பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே. கஷாய பக்தி கர்மாணி, இந்த கர்மாக்கள்லாம் என்ன பண்றது? மனசுல இருக்கக்கூடியதான கஷாயங்கள், வாசனைகள். இந்த வாசனை அப்படின்னு சொன்னா வழக்கம். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிவிட்டா அதை விடுறதுக்கு நம்மளால முடியல. காலம்புற எழுந்ததுமே அந்த ஒரு கப்பு காஃபி சூடா உள்ள போனா தான் சார் மனுஷன். அது இல்ல, அது பண்ண இன்னும் ஆயிடுச்சு. பிறக்கிறப்பவே காஃபியோடைய பிறந்திருக்கா இல்லையே, அது வேணுங்கிறான். இதுன்னு ஒரு ஹேபிட்டா போயிடும். இப்படி நம்ம பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் நம் மனசுல பூந்துட்டு அது என்ன பண்றது? அடுத்த நாள் வேணும் வேணும்னு கேட்கறது. எப்ப எது வேணுமோ அது கிடைக்கலன்னு நமக்கு கஷ்டமா இருக்கோ இல்லையோ, இப்படி ஹேபிட் ஃபார்ம் ஆயிடுச்சு மனுஷனுக்கு. இதுதான் வாசனைன்னு சொல்லும். அவைகள்லாம் போகணும். போகிறதுக்காக தான் கர்மாக்கள். காலம்புற எழுந்ததுமே ஒரு 5 மணிக்கு எழுந்து போன என்ன கஷ்டப்படுறான். ஏன்டா 7 மணிக்கு எழுதுன்னு வழக்கப்படுத்திருந்தான். நீங்க தான் பண்றது? சின்ன வயசுலயே 5 மணிக்கு எழுந்துன்ற வழக்கம் இருக்குமே. ஆனால் அது ஒரு அலாரம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் சார், டக்குன்னு எழுந்து போய் 5 மணிக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு போறதுன்னா 4 அலாரம் வச்சுட்டு இருக்கான். அதோட எல்லாம் இந்த ரயில்வே ஆபீசர்னு சொல்றாரு, சார் என்ன எழுப்புங்க சார். ஏன் பக்கத்து சைட்ல எழுதுங்களேன், இப்ப என்ன போச்சு, என்னடா ஆச்சுன்னு. அப்படி எழுந்து போகணும்னு பயம். விவகாரம் என்னடா ஆச்சுன்னு. இப்படி எழுதுன்னு பழக்கம் இல்லையே. 7 மணிக்கு தானே எழுதுன்னு பழக்கம் படிக்கண்டா. அதனால இதுக்கு வாசனைகள்னு பேர். அந்த வாசனைகள் எல்லாம் இந்த மனசு சுத்த வாசனைகளா ஆக்கிறதாம் கர்மாக்கள். கஷாய பக்தி கர்மாணி ஞானேந்து பரமாகதி. ஞானத்தினால உயர்ந்ததான ஒரு நிலையானது இவனுக்கு ஏற்படுகிறது. கஷாயே கர்மவே பக்வே. இந்த கஷாயங்கள் எல்லாம் கர்மாக்கள்னால கஷாயே பக்வே, மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்களும் கெட்ட வாசனைகளும் இவர்கள்லாம் போன பிறகு ததோ ஞானம் பிரவர்த்ததே. ஞானம் அப்பதான் வரும், முதலியே வராது. ஏதோ வாசிச்சுட்டு இருக்கோம், வேதாந்தங்கள்லாம் புரியுது சார், அழகா புரியுது, லாஜிக் வேணா தெரியுது. அனுபவம் எப்ப வரும்? மனசுல இருக்கக்கூடியதான தோஷம் எல்லாம் போகணும். நித்தியம் ஞானம் சமாசாத்திய நரோபந்தாத் பிரமுச்சதே. இந்த நித்தியமான சாஸ்வதமான அழியாததான அந்த பிரம்ம ஞானத்தை அடைந்து, ஆசாத்தியா அடைஞ்சு, சமாசாத்தியா நந்தாக அடைஞ்சு, நரோ பந்தாத் பிரமுச்சதே, இந்த பந்தத்திலிருந்து அவன் விடுபடுகிறான். கர்மம் சுகஞ்ச ஞானஞ்ச ஞானாத் மோட்சோ அதிகம்யதே. கர்மா சுகம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில சுகம் வேணுமே, ஆனால் தர்மம் வேணும். தர்மம் இருந்தால்தான் சுகம் வரும். ஞானஞ்சா, ஞானமும் கரெக்டும். ஞானம் தர்மத்தினால நல்ல காரியத்தினால்தான் கிடைக்கும். ஞானாத் மோட்சோ அதிகம்யதே. அதனால்தான் பகவான் கீதையில யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வா ஆத்ம சுத்தயே. யோகினா கர்ம குர்வந்தி. யோகிகள்லாம் கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கா. அட்டாச்மெண்ட் இல்லாமல் நான் இதை பண்ணுகிறேன் எனக்குடையதான அகங்காரம் இல்லை, இதனுடைய பலம் எனக்கு வேணும் எனக்குடையதான ஆசையும் இல்லை. பகவானுக்காக எல்லா கர்மங்களும் பண்றதெல்லாம் எத்யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம்
சம்போ தவ ஆராதனம், நான் எதை பண்ணினாலும் உமக்கு தான். ஜபோ ஜல்ப செல்ப சகலம் அப்படி மருள் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா. கதி பிராதட்சிண்ய கிரமணம் அப்படின்னு நாங்க நடக்கிறதெல்லாம் அம்பாள் கோவிலுக்கு பிரதட்சணமா. கையும் காலையும் ஆட்டினா அம்பாளுக்கு போடக்கூடியதான முதிரைகளா. நான் தூங்கின சமாதியம் வம்புன்னு அதுக்காக வெறும் தூங்கிட்டே இருக்கான் இப்படின்னு நினைச்சுட்டு அப்படி அந்த மனசுல அந்த எண்ணம் இருக்கணும்ங்கிறான். அது மாதிரி அப்படி யோகின கர்ம கொர் வந்து எப்படி பண்ற சங்கம் தியக்த்வா ஆத்மசுத்தையே, ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் கர்மாக்களை பண்ற யாரு? யோகிகள். யோகிகள்னா எந்த யோகிகள்? கர்ம யோகிகள். கர்மாக்களை பண்றவா. யோகிகள்னா வேற தாடி மேசி வச்சிருந்தோம் அந்த யோகிகள் நினைக்காதீங்க. யோகின்னா கர்ம யோகி. பகவத்கீதையில சாங்கிய யோகம் கர்ம யோகம்னு 2 யோகத்தோட ஆரம்பிச்சிருக்க 2ஆம் அத்தியாயத்துல. சாங்கிய யோகம் இருக்கிறவாள்லாம் ஞானிகள்னு பேர், மற்றவர்கள்னா கர்மயோகிகள்னு பேர். கர்மாவை பண்ணிட்டு இருக்கிற 2 மார்க்கம்தான். அதனாலதான் ஈஷா வாஸ்யோபனிடத்துல சொல்லும் பொழுது முதல் மந்திரத்துல நம்ம ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன ஜக்தேன புஞ்சீதா மாத்ருதா கஸ்ய சித்தனம் அப்படின்னு எங்கும் பரம்பொருளை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். எதுவும் பரம்பொழுதான் ஒவ்வொரு பொருளும் நீங்க பார்க்கறதுல அதுல பரமாத்மா இருக்க அப்படின்னு ஆத்மா எனக்கூடியதான எண்ணத்தினால் பொருள்களை மூடி எதை பார்த்தாலும் பரமாத்மாவை அறிய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும். முடியல ஒரு வழக்கம் இருக்கு. அதுல நம்மளால முடியாதுன்னு அது யாருக்கும் என்ன பண்றாரு பகவான் சரிப்பா. அதனால முடியலையோன்னு உனக்குன்னு ஒண்ணு சொல்ல கொர்வன் நேவே கர்மாணி ஜிஜீவிஷேத்தகம் சமாஹ ஏவம் துவயினான்யதே தோஸ்தேன கர்ம லிப்யதே நரே. உனக்குன்னு சில கர்மாக்களை விதிச்சிருக்கேன். அந்த நருக்கு என்ன கர்மா, இன்னாருக்கு என்ன கர்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த கர்மாக்களை பண்ணிட்டே இரு. எப்படின்னு பண்ணிவிட்டு இது என்ன, இதனால என்ன லாபம், இதனால என்ன லாபம், என்ன வருது அதெல்லாம் வேண்டாம். கர்மாக்களை பண்ணிட்டே வாழ்நாள் முழுக்க இருந்துருப்பேன். நீங்க பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு கர்ம பலமும் கொடுப்பேன், அதோட சித்த சுத்தியும் கொடுத்து மோட்சத்தையும் கொடுப்பேனப்பா. இதை பண்ணிட்டு இருந்தோம். இதை தவிர வேற வழி இல்ல உனக்கு பாப்பம் ஒட்டாம இருக்கிறதுக்கு. சில பேர் அதை பார்த்தா, இன்னும் சில பேர் இது என்னால முடியல. முதல் வழி சொன்னா முடியாதுங்கிறான், 2ஆம் வழி சொன்னா முடியாது. அசூரியா நாம தே லோகா அந்தேன தமசாவிரதா தாகும்ஸ்தே பிரேத்யாதிகச்சந்தி ஏகேராத்மஹனோ ஜனா. என்ன பண்றது? நரகலோகத்துக்கு போன்ட்டார். இது முடியல அது முடியல அடுத்து அங்கே போன்ட்டார். வேற என்ன பண்றது? அப்படி 2 மார்க்கம் தான். ஒண்ணு ஞான மார்க்கம். ஞான மார்க்கத்தினால முக்தி. அந்த ஞானம் அடைய முடியல எங்களால உபனிஷத்துகள்லாம் வாசி அதை புரிஞ்சுண்டு அதை சாதனை பண்ண முடியலன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு கர்மாக்களை விதிச்சிருக்கேன். அந்த கர்மாவை பண்ணிட்டே இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு ஞானத்துல உங்களுக்கு அதிகாரம் வரும். உங்களே நீங்க ஒண்ணும் நான் சொல்லாம இருந்தாலும் பகவானே குரு ரூபமா வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். ஆயால் விசேஷமா மோட்சத்தை அடையலாம சொல்லிருக்காரு. அத ஆத்மசுத்தையே சங்கம் தியக்த்வா ஆத்மசுத்தையே, அட்டாச்மெண்ட் விட்டு சித்த சுத்திக்காக கர்மாக்களை பண்றார். கர்மணா பத்யதே ஜந்து வித்யைவ விமுச்சதே தஸ்மாத் கர்ம குர்வந்தி யதயः பாரதர்சினः. கர்மணா பத்யதே ஜந்து, ஒரு மனுஷன் கர்மாவை பண்ணினா அதனால அவனுக்கே கட்டு விழுறது சார். சாதாரணமா எதையாவது ஒரு கர்மா நீங்க பண்ணினால் அதனுடைய பலமானது துன்பமோ இன்பமோ வந்து சேர்றது. அது வேண்டாம்னு சொல்ல முடியல. ஏன்னா அதுக்காகத்தாரே பண்ணிருக்க. ஏதாவது ஒரு செயல் பண்ணினா அந்த செயல்னால நமக்கு என்ன வருதோ அதெல்லாம் வம்பு தானே. ஒரு உத்தியோகத்துக்கு போறேன், கான்ட்ராக்ட்னா 3 வருஷம் இதை விட்டு போகப்படாதுன்னா போனா என்ன 3 வருஷம் சம்பளம் கொடுக்கணும். அனாவசியமா மாட்டின்டா இவன் உள்ள போய். லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ. சில காரியங்கள் பண்ணிட்டோம்னா அப்படி கல்யாணம் பண்ணிட்டோம்னா ஜென்ம முழுக்க கான்ட்ராக்ட் சொல்விடா. நம்ம நாட்டுல அது இல்ல. கல்யாணம்ங்கிறது வந்து ஒருத்தர் சேர 2 பேரும் ஒன்னா இருக்கிறது தான் கல்யாணம். ஞாபகம் அது என்ன, 2 பேரும் சேர்ந்து ஒரு வியக்தி ஆயிடுது. சங்கத்வம் சம்பதத்வம் சம்போமனாம் ஜானதாம். 2 பேரும் சேர்ந்து நடப்போம். 7 அடி நடக்க வைக்கிறார் ஆத்துக்காரர் அந்த அம்மாவை காலை புடிச்சு. அப்ப சொல்லும் பொழுது என்ன பண்ண, நம்ம 2 பேரும் ஒன்னாயிட்டோம்.
சக்கியம் சாப்த பதீனம் 7 அடி ஒன்னா நடந்து பேரா அவ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். லோகத்துல வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இப்படி இருக்காது. அப்பா பையன், அப்பா தான், பையன் தான், மாறாது. இது வேற அது வேற. மாஸ்டர் சர்வெண்ட். விஸ்வம் பஸ்யதி காரியகாரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்தத சிஷ்யாச்சாரியத்தையா ததைவ பிதுபுத்திராத்தியாத்மனா பேதத. எல்லாமே பேத சம்பந்தம். ஆனா ஃப்ரெண்டுன்னா ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் பி ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ. என்ன சார் இது? அதனாலதான் 2 பேரும் சக்கியம் ஆயிட்டார், ஒன்னா போயிட்டார். அதனால சக்கியம் சாப்த பதீனம்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த கர்மான்னு நம்ம ஏதாவது பண்ணினோம்னா மாட்டிக்கிறோம் சார். கர்மனா பத்தியதே ஜந்து. ஆனா அதுல இருந்து தப்பிச்சுக்கிறது என்னன்னா வித்யை விமுச்சதே. உங்களுக்கு ஒரு விதமான பந்தமும் இல்லாமல் உங்களை இண்டிபெண்டா ஆக்கிறது படிப்பு ஒண்ணுதான், ஞானம் ஒண்ணுதான். அது என்ன சாதாரண ஞானம் அல்ல, ஆத்ம ஞானம். வித்யை விமுச்சதே தஸ்மாத் கர்மன குர்வந்தி யதயः பரதர்சினः. ஆகையால் தான் எதிக்களா இருக்கிறவா கர்மாக்களை பண்றதில்லை. கர்மாக்களை பண்றதில்லை. என்ன பண்ணிட்டு இருக்கா? பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கா. நாமும் விட்டுருவோம் சார், விட்டுறாதீங்க. விபரணம் என்னன்னு அந்த நிலை வந்தவர் தானா கர்மா உங்களை விட்டு போகும். அது வரைக்கும் நம்ம பகவத் அர்ப்பணமாக கர்மாக்களை வழியிட்டே இருக்கலாம். தஸ்மாத் கர்மன குர்வந்தி யதயः பாரதர்சினः. அக்கறையை கண்டவர்கள். நதியினுடைய இந்த பாரம்னு அக்கறை. நமக்கு தான் அக்கறையில அக்கறை இல்லையே, இங்கே இருந்துட்டு ஒரு அக்கறையும் கிடையாது. அப்படி இருந்துட்டு ஆயால் யதய பாரதர்சினா யதோக்தான்யபி கர்மாணி பரிஹாய த்விஜோத்தமா ஆத்மஜானே சமே ஸ்யாத் வேதாபியாசே யத்னவான் யதோக்தான்யபி கர்மாணி. இது கீழே சொன்னதான எல்லா விகித கர்மாக்கள் எல்லாம் விட்டுட்டோம். பரிஹாய விட்டு த்விஜோத்தமா ஆத்மஜானே சமே ஸ்யாத். ஆத்ம ஞானத்தை அடைவதற்கும் வெறுமன உபனிஷத்தை கேட்கறதுக்காக ஆத்ம ஞானம் வந்துருதுன்னு நினைக்காதீங்க. சமேதா, அந்த மனசுல பொறுமை வரணும். யாரு எதை சொன்னாலும் கேர் பண்ணாம நான் எடுத்துன்றதான பாதை உயர்ந்ததான பாதை, காமம் குரோதம் லோகம் கோபம் மதம் மாத்சரியம் எல்லாவற்றையும் விட்டு இருப்பேன் அப்படின்னு அதுல முயற்சி பண்ணணும். வேதாபியாசே யத்னவான், இதுல முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு விசேஷமாக சொல்ற. இப்படி இதுல நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா சகல க்ஷேமத்தை அடையும். இதுதான் உயர்ந்ததான வழின்னு கேட்டு. தபசா கல்மஷம் அந்தி. தபஸனால் ஜபம் பண்றதுனால் கல்மஷம் அந்தி. தெரிய மாட்டேன். காயத்ரி மந்திரம் இருக்கு, நம்ம அந்த மந்திரம் இந்த மாதிரி அலைய வேண்டாம். காயத்ரி மந்திரம் இருக்கோ இல்லையா, பண்ணினா பாப்பம் போகும். பண்ண விடாம தலையில பாப்பம் இருக்கு. அவனுக்கு என்ன பண்றது? பண்ண விட மாட்டேங்கிறது. சந்தியானந்தனம் பண்ணுன்னு உட்கார்ந்து டக்கரை யாரோ வரா நம்மத்துக்கு. என்ன பண்றது? பண்ண முடியல, எழுதுக்கிறான். அவளோட பேசிட்டு வந்தா 1 hour பேசினா டைம் ஆயிடுது, நாளைக்கு வச்சு போவோம் அப்படிங்கிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் போறதுன்னு. தபசா கல்மஷம் அந்தி. தபஸ்னால எல்லா பாபங்களும் போறது. வித்யா அமிர்தமஸ்னுதே. பாபம் போகலாம், மோட்சம் எதனால வர? வித்யா பிரம்ம ஞானத்தினால், பரம்பொருடைய ஞானத்தினால். தபசா கல்மஷம் அந்தி வித்யா அமிர்தமஸ்னுதே. ஞானமுத்பத்யதே பும்சாம் ஞானாத் பாப க்ஷயாத் பாபஸ்ய கர்மணः. ஞானம் உற்பத்தியதே பும்சாம். மனுஷாளுக்கு ஞானம் எப்படி வருது? க்ஷயாத் பாபஸ்ய கர்மணः. நாம் பண்ணினதான பாப கர்மாக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதேயானால் அப்பொழுது படிப்பு தானா ஞானம் உண்டாருது சார். குருமுகமாக கேட்டது வேஸ்டா போயிடுது, குருட்டது கேட்டனே எல்லாம் மறந்து போயிட்டனே. சில பேர் அப்படி சொல்றாங்க. ஒண்ணும் மறக்காது. எது வேணுமோ அது உங்கள்கிட்ட இருக்கா. உங்களுக்கா பகவான் காப்பாத்தின்னு இருக்காரு உங்க மனசுல. நீங்க கேட்கிறேன்னு நினைக்கிறேன் இல்ல, உங்க மனசுல பகவான் உட்கார்ந்து கேட்டு இருக்காரு. அவருடைய நாமாவை அவரால் தான் கேட்க முடியும், அவருடைய நாமாவை அவரால் தான் சொல்ல முடியும். அவன் அருணால் அவள் தான் பற்றி, அவர் இஷ்டம் இருந்தா தான் உங்களால முடியும். நானும் கேட்டு இருக்கேன், விடுத நம்ம கேட்டேன். நீங்க ஒண்ணும் கேட்கல. பகவான் நாமாவை கேட்கக்கூடியதான யோகியதை உமக்கு என்ன இருக்கு? சொல்லக்கூடியதான யாக்கியதை இன்னொருக்கு எப்படி இருக்கோ அவர் இருந்தா இருக்கும். ஆகையா அவர் என்ன பண்ற, நீங்க கேட்டீங்களோ இல்லையா,
உள்ள உட்கார்ந்து அதை கேட்டுட்டு நீங்க கேட்டதா உங்க மனசுல நோட் பண்ணிட்டார் அவர். இந்த சரீரம் வழியா தானே கேட்டார், போட்ட அந்த பலம் அவனே எடுத்துக்கிட்டோம். இப்படி மனசுல இருக்க கொஞ்சம் கொஞ்சமான பாபங்களை எல்லாம் நீக்கி நீக்கி கடைசியில என்ன சொன்னார், ஞானம் வரும்படி ரெடி ஆக்கி விட்டார். அப்ப அந்த குருவானவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை சொல்லித்தரார். அந்த ஞானமானது முதல்ல கேட்டிருந்த போது அது அப்படியே இருந்தாலும் மனசுல பாபம் அழிய அழிய தானா தோண ஆரம்பிச்சது. ஆகையால் நம்ம என்ன பண்ணோம், விடாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கணும், விடாம நம்ம கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கணும். பகவதற்படாக கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தோமே ஆனால் ஒரு நாளைக்கு அந்த ஞானம் யாருடைய தயவு இல்லாம தானா தோட ஆரம்பிக்கும். அதான் ஞானமுத்பத்யதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மணஹ யதா ஆதர்சதல பிரக்ஷே. யதா எப்படி, பிரக்ஷே சுத்தமாக இருக்கக்கூடியதான ஆதர்ச தலே கண்ணாடியில், பசியதி ஆத்மானமாத்மனி அந்த கண்ணாடியில தன்னுடைய பிரதிபிம்பத்தை தான் எப்படி பளிச்சுன்னு பளிங்குன்னு பாக்குறானோ அதே மாதிரி அந்த ஆத்ம தத்துவத்தை வேதாந்தத்துல சொல்லி இருக்கக்கூடியதான தத்துவத்தை நன்றாக அவனே அனுபவிப்பான். நம்ம வேதாந்தம் கேட்கறத புரியவே மாட்டேங்கிறதே இல்லை, ஒண்ணு கவலைப்படக்கூடாது. ஒரு தரம் கேட்டா புரியல, ரெண்டாவது தரம் கேட்டா புரியுது. ஏன்னா பகவான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. கர்மாவை பண்ணிட்டே இருங்க, பகவான் இடத்துல பக்தி பண்ணுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிச்சுட்டே இருங்க. ஒரு நாளைக்கு சொன்னது முழுக்க தான் அன்னைக்கு நம்ம இன்னொரு தரம் கேட்கணும்னு கவலையே வேண்டாம். ஒரு நாளைக்கு தானா ஸ்புரிக்க ஆரம்பிக்கும். அதான் சொல்ற ஞானமுத்பத்யதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மணஹ யதா ஆதர்சதல பிரக்ஷே பசியத்யாத்மானம் ஆத்மனே அப்படின்னு கருட புராணத்துல சொல்லு. சார் இந்த புராணம் யாரும் படிக்கலாமான்னா ரொம்ப பேருக்கு இது ஒரு சந்தேகம். கருட புராணம் படிக்கப்படாது ஏன்னா மரணானத்துல அந்த 10 நாள்ல படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால மத்த நாள் படிக்கப்படாது, படிச்சா அது வந்துருமா. இப்படி எல்லாம் என்ன கவலைப்பட்டு இருக்கான். கருட புராணத்தை பாராயணமாக அந்த 10 நாள் பண்ணணும், அவ்வளவுதான். மற்ற நாள் படிக்கப்படாதுன்னு யாருமே சொல்லல. அந்த கருட புராணத்தை பாராயணம் பண்ணினையானால் யாரு மரித்தாலோ அவளுக்கு ஒருவேளை புண்ணியம் இல்லாம பாபம் இருந்து நரக லோகத்துக்கு போறதா இருந்தாலும் இந்த கருட புராணத்தை படித்த புண்ணியத்தினால் அவள்கிட்ட சேமத்தை அடைவா. அதுக்காகத்தான் அந்த 10 நாளுக்குள்ள ஒரு தரம் பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. யார் பண்றாரோ அவனுக்கு இல்ல, யார் போனாரோ அவளுக்கு பாபம் இருந்தால் அந்த பாபம் போய் அவ புண்ணிய லோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக கருட புராணத்தை படிக்குது. ஆனா மற்ற நாள் படிக்கப்படாது, ஆசிரியர் புத்தகம் இருக்கப்படாதுன்னு அப்படியெல்லாம் கிடையாது, எப்பவும் படிக்கலாம். ஆச்சாரியால் கருட புராணத்துல இருந்து எடுத்து கொடுத்திருக்காரு. இதெல்லாம் கருட புராண ஸ்லோகங்கள். இத்தியாதி ஸ்மிருதிச்சா, இப்படி இத்தனை வேதங்களும் இத்தனை ஸ்மிருதிகளும் சொல்றது. அதே போலயே தமேதம் வேதான வச்சனேன பிராமணா விவிஜிதந்தி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன. தமேதம் இந்த ஆத்மாவை வேதான வச்சனேன பலமுறைகள் வேதத்தை படிக்கிறதுனாலையும் யஜ்ஞங்கள் பண்றதுனாலையும் தானேன பல தானங்கள் பண்றதுனாலையும் தபசு பண்ற ஜபம் பண்றதுனாலையும் அநாசகேன விரதாதிகளை அனுஷ்டானம் பண்றதுனாலையும் விவிதிஷந்தி பிராமணாக அறிகிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்றது. ஏனக்கே நச்சயதே தாபிவா தர்வி ஹோமேன அனுபதமனாயேவ பவதி. எதனால யாகம் பண்ணினாலும் தர்வி ஹோமத்தினால யாகம் பண்ணினாலும் ஒரு விதமான பாபமும் இல்லாமல் அவன் ஆத்மாவை அடைக்கிறான் அப்படின்னு ஞானாதேவ மோட்சோ பவதி. இந்த ஞானத்தினால்தான் மோட்சம் வரும். அந்த ஞானமே உங்களுக்கு எப்படி வரும்? வேதாந்தகோ பிராமணா சாத். விஷ்ணுதாஸ்நாம வார்த்தையினால் இப்படி உயர்ந்ததான ஒரு பலம் உண்டு அப்படின்னு சொன்னார். இதே போலயே ஒவ்வொருத்தருக்கும் இதோட சொன்ன இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிராமணால் மட்டும் இல்ல வைத்தியாளுங்க எல்லா மனுஷாளுக்கும் இதனால சகல க்ஷேமம் ஏற்படும்னு சொன்னார். இத